வணக்கம் நண்பர்களே. அம்மா ஹவுஸ்வைப், அப்பா வெளியூர் வேலை. மாதம் ஒரு முறை தான் வருவார். மகன் கார்த்திக் வயது 21. வேலை தேடிக்கொண்டிருக்கின்றான். நல்ல ஆண்டிகளை சைடு அடிப்பது, பொண்ணுங்களை கரெக்ட் செய்வது, அனைத்துக்கும் மேலாக 10வது படிக்கும் போதே குடும்ப கதைகளுக்கு ரசிகன். அம்மா தகை கதைகள் தான் பேவரட். ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணி மாட்டினால் தர்மாடி விழும்னு வீட்டு பெண்களை சைடு அடிப்பதோடு நிறுத்திக் கொள்வான். பாவம், அவனுக்கு தெரியாது அம்மாவையும் தங்கையையும் ஒரே பெட்டில். விரைவில் கார்த்திக் நம்ம நாயகன். லீவு நாட்களில் அம்மாவை பார்த்து சைடு அடிப்பான். கார்த்திக்கு அடித்தது ஜாக்பாட். அதிகாலை 5 மணி தூக்கம் கலைந்த நிவேதா பக்கத்தில் இருந்த அம்மாவை எழுப்பாமல் அண்ணன் கார்த்தி ரூமை தொறந்து உள்ளே சென்று, அண்ணானா அண்ணா எழுந்திருண்ணா, அம்மா வந்துருவாங்க, சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் வாங்க. கார்த்தியோ எழுந்து தங்கையை பார்த்து சிரிக்க, வாண்ணா லேட் ஆகுது, குளிக்க போகணும். அச்சமயம் பிரவீனா அம்மா மகளை துளாவி கொண்டு வர்ற கண்ட காட்சி சப்த நாடியும் ஒடுங்கி போனது. அம்மாவும் கதவை தள்ள அவசரத்தில் கதவை நிவேதா சாத்தவில்லை. பிரவீனா அக்காட்சியை பார்த்து கோபம் தலைக்கேற பலார் பலார்னு நிவேதாவை கன்னத்தில் அறைய, கார்த்தியையும் பலாலர்னு அரைந்து, இத்தத்ததுதுதுப்பி நீயெல்லாம் மனுசனா, நாய் மாதிரி, அசிங்கம்மா இல்ல, மனுசங்களா நீங்க, அண்ணனும் தங்கையும் செசெசெசே இவ்ள வருடம் உங்கள கஷ்டப்பட்டு வளர்த்துனதுக்கு ஓன்னு கண்ணீர் விட, நிவேதா அம்மா அம்மா நான் சொல்றது கேளும்மா, என்னை தப்பா எடுத்துக்காதம்மா, அம்மா நிறுத்தூடி, நீ எல்லா ஒரு பொண்ணா, அதுவும் அண்ணன் தங்கையும் நினைச்சாலே அசிங்கம்மா இருக்கு. இல்லம்மா கார்த்தி, அம்மாமா தங்கசச்சி மேல எந்த தப்புமே இல்லை, நான் தான்னு இழுக்க, பலார்னு மீண்டும் அரை விழ, அம்மா ஓ கார்த்தியை அடிக்க, உங்கள நம்பி உனக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்க, நீங்க அரிப்பெடுத்து அழையறீங்கன்னு கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் விட, அம்மா அம்மாமா சொல்றத கேளுங்கம்மா, ஈன பிறவிங்கடா நீங்க, இத்து தூதூது, இனிமே என்கிட்ட பேசாதீங்க. கார்த்தியும் நிவேதாவும் அம்மாவின் காலில் விழ, அழுது கொண்டே அண்ணனும் நானும் தப்பு பண்ணலம்மா, இங்க பாருமான்னு முதுகை காட்ட கார்த்தியின் கைகள் பின் நோக்கி கட்டப்பட்டு இருக்க, திகைத்து போனாள் பிரவீனா. நிவேதா அம்மா நான் தப்பு பண்ணலம்மான்னு கண்ணீர் விட, பிரவீனா ஏண்டி நல்லவ மாதிரி நடிக்கற. நிவேதா அம்மா நாங்க தப்பு பண்ணி இருந்தா எதுக்கு அண்ணன் கை பின்னாடி கட்டிடட்டு நிக்குறான், சொல்றதை கேளும்மா. பிரவீனா மகளின் பேச்சில் உள்ள நியாயத்தை உணர்ந்து, சரி சொல்லுன்னு சற்று கோபமாக மகளை முறைக்க, நிவேதாவும் கார்த்தியும் கதை சொல்வாங்க கேளுங்க. கதை சொல்லலாமா வேண்டாமா, நீங்களே சொல்லுங்க நண்பா.